அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தில் எம்எஸ் அல்லது லேசான ஸ்டெல் குழாய்கள், ஜிஐ அல்லது கால்வனேற்றப்பட்ட இரும்பு குழாய்கள், சிஐ அல்லது வாரப்பிரும்பு குழாய்கள் மற்றும் அனைத்து வகையான பிவிசி அல்லது பாலிவினைல் குளோரைடு குழாய்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான குழாய்களை எவ்வாறு வெட்டுவது என்பது கற்றுக்கொள்வோம். அனைத்தும் வெவ்வேறு விட்டம் மற்றும் வெவ்வேறு அளவுகளில். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும். வெவ்வேறு கோணங்களில் பல்வேறு விட்டம் கொண்ட எம்எஸ் குழாய்களை வெட்டுங்கள். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளின் ஜிஐ குழாய்களை வெட்டுங்கள். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளில் சிஐ அல்லது வார்ப்பிரும்பு குழாய்களை வெட்டுதல். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளின் அனைத்து வகையான பிவிசி குழாய்களும் வெட்டுங்கள். இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள்: 1 பெஞ்ச் வைஸ், 1 பைப் வைஸ், 1 ஃபிளாட் ஃபைல், 1 hacksaw frame and blade, 1 tri-square, 1 steel rule, 1 scriber, 1 cold flat chisel, 1 hammer, 1 pipe cutter, 1 pencil, 50 mm PVC pipes, 4-inch cast iron pipe, MS pipe 50 mm, GI pipe 11/25. எம்எஸ் குழாய்களின் வெவ்வேறு விட்டங்களை வெவ்வேறு கோணங்களில் வெட்டுவதன் மூலம் தொடங்குவோம். இதற்காக நாம் கற்றுக்கொள்வோம்: 90 டிகிரி டி கிளைக்கான வளர்ச்சியை வரைய, பரிமாணங்களின் படி குழாய்களை வெட்டி தயார் செய்யவும், சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி கிளை குழாயின் 90 டிகிரி கோணத்தை அமைக்கவும், குழாய்களின் சரியான அளவு பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும், 90 டிகிரி கிளைக்கு வளர்ச்சியை தயாரிக்கவும். படம் 1 உள்ளது போல் ஒரு வரைதல் தாளில் அதை வெட்டி குழாய்களில் ஒட்டவும். 2 குழாய்களிலும் வளர்ச்சியின் சுய விவரத்தை பஞ்ச் மார்க் செய்யவும். கிளை குழாயை பஞ்ச் குறிக்கப்பட்ட சுய விவரத்துடன் வெட்டி ஃபைல் செய்யவும். பிரதான குழாயில் குறிக்கப்பட்ட சுய விவரத்தை எரிவாயு வெட்டி தாக்கல் செய்வதன் மூலம் வெட்டுங்கள். அடுத்து 45 டிகிரி கிளை கூட்டுக்கு குழாயின் வளர்ச்சியை தயாரிப்பதன் மூலம் 50 mm மற்றும் 3 mm சுவர் தடிமன் கொண்ட எம்எஸ் குழாயில் 45 டிகிரி கோணக்கூட்டில் ஒரு குழாயை வெல்டிங் செய்வதை பார்ப்போம். பரிமாணங்களுக்கு ஏற்ப குழாய்களை வெட்டி தயார் செய்து டார்ச் மற்றும் நிரப்பி கம்பியை கையாளுவதன் மூலம் வெல்டிங்கை முடிக்கவும். 45 டிகிரி கிளை குழாயின் வளர்ச்சிக்கு ஏபி என்ற மையக்கோட்டை வரையவும். மையக்கோடு ஏபியை கொண்டு கொடுக்கப்பட்ட குழாயின் ஆரம் மற்றும் நீளத்தை எடுத்துக்கொண்டு சி, டி, இ மற்றும் எஃப் புள்ளிகளை குறிக்கவும். சிடி வரியில் 45 டிகிரி கிளை குழாயின் நிலையை கண்டறியவும். இது ஜி ஆக இருக்கும். ஜி புள்ளியில் 45 டிகிரி கோணத்தை வரையவும். பொருத்தமான உயரத்தை தேர்ந்தெடுத்து ஜி புள்ளியிலிருந்து 45 டிகிரி கோட்டில் கிளை குழாயின் உயரத்தை குறிக்கவும். எல்லிலிருந்து இருபுறமும் ஒரு கிடைமட்ட கோட்டை வரையவும். இந்த எக்ஸ் வரைபட வளர்ச்சிக்கு அடிப்படை வரியாக இருக்கும். எல்லிலிருந்து இப்போது கிளை குழாய் எல்ஜேயின் வெளிப்புற விட்டம் எக்ஸ் வரியில் வரைக. கிளை குழாய்க்கு ஒரு மைய கோட்டை வரையவும். இந்த வரி பிரதான குழாயின் மையக்கோடு ஏபியை கேயில் வெட்டும். ஜிகே கேயில் ஜிகேக்கு ஒரு செங்குத்து கோட்டை வரையவும். அது சிடியை எச்சில் சந்திக்கிறது. கே எச்சில் சேரவும். இப்போது எல்ஜிகேஹெச்ஏ கிளை குழாயின் வடிவமாக இருக்கும். விட்டத்திற்கு வெளியே உள்ள கிளை குழாயிற்கு சமமாக ஒரு அரைவட்டத்தை வரையவும். அரைவட்டத்தை 0 முதல் 1 என 6 சம பகுதிகளாக பிரிக்கவும். 1 2 2 3 3 4 4 5 மற்றும் 5 6. 1 2 3 4 5 ஆகிய புள்ளிகளில் இருந்து செங்குத்து கோடுகள் வரையவும். ஏற்கனவே புள்ளி 6 எல்ஜி மற்றும் புள்ளி 0 ஜேஎச் 2 செங்குத்து கோடுகள் இருக்கும். இந்த செங்குத்து கோடுகள் கிளை குழாய் வரிகளை ஜிகே மற்றும் கேஹெச் 6, 5, 4, 3, 2, 1 மற்றும் 0 புள்ளிகளில் வெட்டும். புள்ளிகள் 6 மற்றும் ஜி, அதே போல் புள்ளிகள் 0 மற்றும் எச் ஆகியவை ஒரே புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க. அடிப்படை வரி எக்ஸ் வரைபடத்தில் 13 புள்ளிகள் 0 1 தூரத்திற்கு 0 1 2 3 4 5 6 5 4 3 2 1 0. இந்த 13 புள்ளிகளில் இருந்து எக்ஸ்க்கு செங்குத்து கோடுகள் வரையவும்.
654321 புள்ளிகளிலிருந்து XX-க்கு இணையாக கிடைமட்ட கோடுகளை வரையவும். இந்த 7 கிடைமட்ட கோடுகள் அடிப்படை கோட்டிலிருந்து 13 செங்குத்து கோடுகளை 13 புள்ளிகளில் வெட்டும். 13 வெட்டு புள்ளிகளை வழக்கமான மென்மையான வளைவுகளுடன் இணைக்கவும். இப்போது 45 டிகிரி கிளை குழாய்க்கு தேவையான வளர்ச்சி தயாராக இருக்கும். வளர்ச்சியின் விளிம்புகளில் 3 முதல் 5 மில்லிமீட்டர் வரை கொடுப்பனவு கொடுங்கள். அடிப்படை குழாயில் ஒரு துளை உருவாக்குவதற்கு பிரதான குழாய்க்கு மேலே ABக்கு இணையாக 7 கோடுகளை வரையவும். அதாவது 3, 2, 1, 0, 1, 2, 3 அரைவட்டத்தில் 0, 1 தூரத்திற்கு சமம். 0, 1, 2, 3, 4, 5, 6 செங்குத்து கோடுகளை வரையவும். இந்த செங்குத்து கோடுகள் 7 கிடைமட்ட கோடுகளை குறுக்கிடும். குறுக்கிடும் புள்ளிகளை மென்மையான வளைவுடன் இணைக்கவும். துளைக்கு தேவையான வளர்ச்சி இப்போது தயாராக உள்ளது. முதலாவதாக பைப் வைஸில் ஒரு பைப்பை பிடிக்க வைஸை சுத்தம் செய்து அது செயல்படுகிறதா என்று சோதிக்க வேண்டும். பைப் வைஸின் நகரும் தாடையை பைப்புக்கு ஏற்றவாறு சரி செய்ய வேண்டும். பைப்பை நிலையான தாடையில் வைத்து பாகத்தை தாடைக்கு அருகில் வெட்டும்படி வைத்து பின்னர் நகரும் தாடையை பயன்படுத்தி குழாயை இறுக்க வேண்டும். தேவையான நீளத்தை குறித்தல். வரைபடத்தின்படி நீளத்தை அளவிடவும். செவ்வக வடிவ காகித தாளை குழாயை சுற்றி குறிக்கப்பட்ட இடங்களில் சுற்றவும். காகிதத்தின் விளிம்புகளை ஒன்றாக கொண்டு வரவும். காகிதத்தின் விளிம்பை சுற்றி பென்சிலால் குறிக்கவும். GI குழாயை வெட்டுதல். கத்தி விளிம்பு கோப்பின் உதவியுடன் வெட்டு வரியில் ஒரு சிறிய V பள்ளத்தை உருவாக்கவும். எக்ஸாவில் உள்ள மெல்லிய பல் பிளேடை சரி செய்து வலது கையால் ஹேக்ரம்பம் கைப்பிடியையும் இடது கையில் ஹேக்ரம்ப சட்டத்தையும் பிடிக்கவும். பிளேடின் முழு நீளத்திற்கு நிமிடத்திற்கு 40 முதல் 50 அசைவு வீதம் குறிப்பிடப்பட்ட பள்ளத்தில் பிளேடை முன்னும் பின்னுமாக நகர்த்தவும். வெட்டும்போது கூலண்ட் பயன்படுத்துவதை உறுதி செய்யவும். பெரிய விட்டம் கொண்ட குழாய்களை வெட்டுவதற்கு பாதி ஆழம் வரை வெட்டிய பிறகு குழாயை சுழற்றி செயல்முறையை மீண்டும் செய்யவும். குழாயை வெட்டுவதற்கு பைப் கட்டரை பயன்படுத்தினால் குழாயை பைப் கட்டரில் பொருத்தவும். 3 சக்கரங்கள் குழாயுடன் தொடர்பு கொள்ளும் வரை கட்டரை சரி செய்ய கைப்பிடியை சுழற்றவும். குழாயை சுற்றி குழாய் கட்டரை சுழற்றவும். 1 அல்லது 2 சுற்றுகளுக்கு பிறகு வெட்டும் சக்கரம் சரியாக எழுதப்பட்ட கோட்டில் அமர்ந்திருக்கிறதா என்று சரிபார்க்கவும். இதற்கு பிறகு வெட்டும் சக்கரத்தில் கூடுதல் அழுத்தம் கொடுக்கவும். நடைமுறையை தொடரவும். குழாய் விழுவதை தடுக்க கையால் குழாயை தாங்கவும். குழாய் வெட்டப்படும் வரை இந்த நடைமுறையை தொடரவும். முயற்சி சதுரத்தை பயன்படுத்தி முடிவின் சதுரத்தை சரிபார்க்கவும். அரைவட்ட கோப்பை பயன்படுத்தி சதுரத்தை கோப்புடன் தாக்கல் செய்யுங்கள். கட்டரின் நிலையை சரிபார்க்கவும். பின்னர் அதை நன்கு சுத்தம் செய்யவும். எங்கள் அடுத்த கட்டம் வார்ப்பிரும்பு அல்லது GI வெவ்வேறு விட்டம் மற்றும் அளவுகளின் குழாய்களை வெட்ட கற்றுக்கொள்வோம். தேவையான குழாயின் நீளத்தை அளந்து வெட்டப்பட வேண்டிய குழாயை சுற்றி ஒரு குறியிடவும். பின்னர் மர V தொகுதிக்கு மேல் குழாயை வைத்து குறியுடன் குழாயை வெட்டுங்கள். குழாயை சுற்றி 3 அல்லது 4 வெட்டுகளுக்கு பிறகு குழாயின் முடிவை தட்டவும். குழாய் உடைக்கப்படாவிட்டால் குழாயை சுழற்றவும். குழாய் வெட்டப்படும் வரை வெட்டுதல் மற்றும் தட்டுதல் ஆகியவற்றை மீண்டும் செய்யவும். குழாயின் விளிம்பை ஒரு தட்டையான கோப்புடன் தாக்கல் செய்யுங்கள். கடைசியாக வெவ்வேறு விட்டம் மற்றும் அளவுகளில் PVC குழாய்களை வெட்டுவதை பார்ப்போம். PVC பைப்பை பைப் வைஸில் உறுதியாக பிடித்து வரைபடத்தின்படி தேவையான நீளங்களை குறிக்கவும். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 மற்றும் 50 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு படிவெட்டு PVC குழாய். எக்ஸாவில் சிறந்த கருவிகள் பிளேடை சரி செய்யவும். வலது கையில் எக்ஸா கைப்பிடியையும் இடது கையில் அதன் சட்டத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள். பிளேடை முன்னும் பின்னுமாக நகர்த்தி பிளேடின் முழு நீளத்திற்கு நிமிடத்திற்கு 40 கோடுகள் பயன்படுத்தவும். விளிம்புகளை ஒரு தட்டையான கோப்புடன் தாக்கல் செய்யுங்கள். சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி மட்டத்தை சரிபார்க்கவும். இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டது: வெவ்வேறு கோணங்களில் பல்வேறு விட்டம் கொண்ட MS குழாய்களை வெட்டுங்கள். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளின் GI குழாய்களை வெட்டுங்கள். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளில் CI அல்லது வார்ப்பிரும்பு குழாய்களை வெட்டுதல். பல்வேறு விட்டம் மற்றும் அளவுகளின் அனைத்து வகையான PVC குழாய்களையும் வெட்டுங்கள். இதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.